ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 205வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா டைட்டில் போட்டு வீடியோ ஆரம்பிக்க ஹீரோ சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே என்ன பார்த்தா கிங் ஆஃப் ரிவர் பிளேன்னு சொல்கிறீங்கன்னா நானும் அதையே சொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவனும் பார்த்தா அவன் பேரை கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர்னு போடாமல் பாருங்க. அடுத்த சைடு சுத்திகரிக்க எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சாருங்க. ஸ்வாட் ரிவர் லெஜெண்டரி கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் இங்கே வந்திருக்காரா அப்படின்ட்டு சுத்திகரிச்சு எல்லாரும் பார்த்துட்டு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா அந்த சீக்ரெட் இவர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா இருப்பார், அதாவது தேர்ட் லெவலில். அந்த இடத்துல 7 ஸ்வாட் கிங் சொல்லிட்டு வந்ததுல. ஸோ இந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 7ங்கிறது ஹையஸ்ட். நீ பேட்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக உனக்கு மெரிட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அடுத்தது போனால் அதுக்கேற்ற இன்விடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் உனக்கு கிடைக்கும் லூஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்வாட் வந்தால் சொல்லுவார். நம்ம சொல்கிறது ஈஸியாக லூஃபேங் கூப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ என்னதான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் இருந்தாலும் ஹோமிங் வெறும் 1000 பேர் தான் அப்படின்ட்டு இவரும் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் கூப்பிட எல்லாரும் பேசுவானுங்க. உனக்கு தெரியுமாடா இங்கே கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வெறும் வேர்ல்டு மாஸ்டர். இந்த இடத்துல பேட்டில் பண்ணும்போது எந்த வித ட்ரெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாது. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் ஹீரோ கேட்பான், ஸோ உங்களோட டீமோட நேம் என்னன்னு கேட்க இந்த இடத்துல நார்த்தன் பார்டர் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா இங்கே பேட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருமே எந்த வித ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோமிங் ஏன் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரியான செலஸ்டியல் காட் டோக்கன்ஸ் வேரியஸ் ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எர்த்லைனில் அதிக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதில்ல. அப்படிங்கிறதுனால தான் ஹோமிங் கம்மியாக இருக்குன்ற விஷயம் சொல்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இங்கே பேட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட் பாயிண்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்கும் பார்த்தியா. 100 மெரிட் பாயிண்ட்ஸுக்கு ஒரு வேல்யூபிள் இன்னரிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஹோமிங்கை வளர்ந்து கூடாது அப்படின்றதுல, அதாவது மனுஷங்க வளரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ பேட்டில் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. அந்த அப்கிரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டானுங்க. ஸோ பேட்டில் அதிகமாக நடக்காது. ஸோ அசால்ட்டாக ஒரு டீயை பார்த்தீங்கன்னா இடத்துல குடிச்சிக்கிட்டு இருப்ப இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஹண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு தலைவனும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ரெடி ஆகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் லார்டு இந்த டிராகன் சொல்கிற இடத்துல என்னால் நம்மளோட 6,20,000 ரெக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புதுசாக நியூ கம்பர் அக்செப்ட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட காட் படி பார்க்குறான். அவன் வேர்ல்டு மாஸ்டர் தான். ஆனால் இந்த உடம்பு இம்மார்டல் லெவல் உடம்பு. இதனோட பவர் கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு இந்த ஒரு நார்மல் வேர்ல்டு மாஸ்டரோட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஆப்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும். அவனை உள்ள வரும்போது பேசிட்டே உள்ள வரான். உன்னை மட்டும் நான் தோக்கடிச்சுனா என்னோட பேர் ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவனும் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் உன்னை நான் தோக்கடிப்பேன் அப்படின்ட்டு அவனும் ஸ்வாட் வச்சுட்டு ஹீரோ பயங்கர கொட்டூரமான ஸ்லாஷ் எடுக்க ஹீரோவும் க்ளோன்ஸால் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடறான். கிட்டத்தட்ட பிளானட்டே ரெண்டாக வெட்டுது. ஸோ இந்த இடத்துல ஹீரோ சூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட வெப்பன் பார்த்தீங்கன்னா அவன் சீலிங் ஸ்டார்ஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் மாஸ்டர் மாதிரி ஒரு வெப்பன் எடுத்திருப்பான். அதை வச்சு உங்களால் ஒரே அடி தான் அடிப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சுத்திக்கிற என்னடா நீ ஒரு வேர்ல்டு மாஸ்டர்கிட்ட போய் தோத்துட்டியா அப்படின்ட்டு சுத்திக்கிறால ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த அப்போ தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஐஸ் கல்டிவேட் பண்ணுற ஒருத்தன் இருப்பான். அவன் நான் போகிறேன்றான். ஸோ இந்த இடத்துல ஹீரோ வின் பண்ணதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா 4 மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு பேட்டலுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த ஒருத்தனை நீ சாக போகிறேன்னா ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சொல்கிறான். இதில் ஸோ அடுத்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மெரிட் பாயிண்ட்ஸை கொடுக்க வந்துட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோ ரெடியாக ஆரம்பிக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டில் நடந்து நிறைய பேரை ஹீரோ தோக்கடிச்சான். கிட்டத்தட்ட எல்லாருமே தோக்கடிச்சிட்டான். 6,20,000 பேரை ஹீரோ அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இதை கேட்டவுடனே நம்ம சிட்டியில் விட அந்த இடத்துல இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ மனித இனத்திலேயே ஹியூமன் ரேஸ்லேயே டாப்பான ஒரு செக்ட்னு அதுதான். அங்கே லூஃபேங் வளர்றது கண்டிப்பாக நல்லது தான். ஃப்யூச்சரில் அவனுக்கு வர அசாசினேஷன் பிளான்ஸ்லேருந்து கண்டிப்பாக அவனை காப்பாதுன்னு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உல்ஃப் லீடர் இருக்கிறான். அவளாம் சரியான டென்ஷனில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல லூஃபேங்கை நம்ம கொன்னியாகணும். அவன் மட்டும் இந்த இடத்துல மெஜஸ்டி ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது ஒரு சுப்ரீம் பீயிங்காக மாறிட்டான் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் நம்ம பீஸ்ட் ரேஸுக்கே அப்படின்ட்டு அவனை சொல்லியிருக்கான். ஸோ நம்ம பீஸ்ட் ரேஸ் சேர்ந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா
ரேங்கிங் ஹெர்ரா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்களா, அவன் பார்த்தீங்கன்னா டைகர் ரேஸ் ஆமா அவங்ககிட்ட வந்து சொல்லி அவனை வந்து கொல்ல சொல்லு அப்படின்னா அந்த மட் கிங் அப்படின்னு இருக்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரேஸை சேர்ந்தவங்க ஐஸ் சில்வர் ரேஸை சேர்ந்த அந்த இடத்துல யாரோ ஒரு குயின் மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த மனுஷ பையன் அந்த வேர்ல்டு மாஸ்டர் கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அவனை கொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் வேற ஏதோ இடத்துல அந்த செட்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா இவன் எவன் தெரில. ஸோ அவனை வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிற எல்லாருமே வந்து கொண்டுடு உன்னை பார்த்தீங்கன்னா வந்து டைம் ரிவர்சல் ரெசரக்ஷன் டெக்னிக் மூலயமா உன்னை திரும்பவும் நாங்கள் உயிரோடு கொண்டு வந்துடுவோம். ஸோ ஒன்று அந்த வேர்ல்டு மாஸ்டரை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா திரும்பவும் பேட்டில் அப்படியே அடுத்தடுத்த பேட்டில் கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணி மொத்தமாக 6,10,000 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. ஸோ வந்து ரொம்பவுமே பயங்கரமான வந்து ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து பரவாயில்ல ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு ஹார்வெஸ்டிங் வந்து நல்லா சிறப்பான ஹார்வெஸ்டிங்காக போயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அவன் ஃபுல் பேட்டிலே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இனிமேல் வந்து ஒரு சில பேட்டில் ரெக்வஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட வேர்ல்டு புத்தா ஐலாண்டில் ஹீரோவுக்காக ஒடுக்கப்பட்ட ரெசிடென்சி அவனோட வேர்ல்டுக்கு நடுவில் அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்காச்சக்க பேர் அந்த வீட்டை சுற்றி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மட் ஷாலோஸ் கிங் மட் கிங் அப்படின்ற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து கொள்றதாக வந்து ஹையர் பண்ணுறாங்க பீஸ்ட் ரேஸ்லேருந்து. ஸோ இப்படியே ஹீரோக்குள்ள பல பேர் ஸ்கெட்சாக போட்டுருக்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்ந்த மெடிடேஷனுக்கு போயிருக்கான். அவனும் சொல்லிட்டு இருக்கான் இடத்துல. ஸோ வந்து நான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ பேட்டில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அவன் 6,20,000 பேட்டில் கம்ப்ளீட் பண்ணதுனால அவன் பீஸ்ட் கார்டோட அந்த வந்து புரிதலுங்கிறது ரொம்பவுமே வந்து அதிகமாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷம் அப்படியே 50 வருஷம் 300 வருஷம் அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே வந்து வெறுப்பாயிட்டு இருக்க. இப்போ என்னோட ஸ்பேஸ்லோட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமானதுனால ஹீரோவா அவனோட எல்லா உடம்பையுமே டெலப்போர்ட் பண்ணுற அளவுக்கான புரிதல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும். ஸோ விட்டாமல் கல்டிவேட் பண்ணிருக்க நான் வந்து என்னோட வாழ்க்கையோட அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சாகணும் அப்படின்ட்டு இனிமேல் கல்டிவேட் பண்ணுறான். கிட்டத்தட்ட 900 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்கெட்சை போட்டு பார்த்துட்டாங்க எப்படா வெளில வருவான், எப்படா கொடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ட்டு. ஈவன் அவனோட எல்லா மூமெண்ட்ஸுமே வெளியே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த கதவு அசைய ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து அவன் வெளியே வரானா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ அந்த கதவை திறந்துட்டு 900 வருஷத்துக்கு அப்புறம் காலடிக்கு எடுத்து வைக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்செக்ட் ரேஸை சேர்ந்த பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து உன்னை கொள்றதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, பட் நீ வந்து பெருமைப்படணும் அப்படின்ட்டு இருக்க. திடீர்னு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மட் பீஸ்ட் கிங்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ கூட வந்து நிற்பான். ஸோ ஹீரோ தெரியுது நம்மள தான் வந்து கொள்ள ஸ்கெட்சு போட்டிருக்கானுங்கன்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட சோல் கண்ட்ரோலிங் டெக்னிக் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இதை பார்க்குற இன்செக்ட் ரேஸோ. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட கண்ட்ரோலை கொண்டு வர பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு சோல் அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்லை வந்து ஒரு மகனை வந்து கொல்ல போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அரோரா லேக் ஆக்டிவேட் ஆகி பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் வந்து என்ன காட்டுறாங்கன்னா அந்த இடத்துல ஸோ ஹீரோவோட சோலை கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்கல்ல, அது வந்து முடியல. ஏன்னா வந்து அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பீஸ்ட் கார்டோட சோல் டிஃபென்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால இவனை சாவடிச்சுன்னு சொல்லிட்டு நாக்கால பார்த்தீங்கன்னா கவ்வி அந்த எச்சில் ஆசிட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மேலே வந்து படுது. அந்த ஹீரோவையுமே பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த பீஸ்ட் முழுங்கிச்சு. அடுத்த செகண்ட் அரோரா லேக் அந்த லேக் பண்ண அட்டாக்ல அந்த பீஸ்ட்டு சுத்தமாக ஒரு தட்டையுமே இல்லாமல் இறந்து போயிடுச்சு. ஸோ ஹீரோவும் இறந்து போனவரை பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஷரான சில்வர் விங்ஸ் சுப்ரீம் ட்ரெஷர் அது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம 7 ஸ்வாட் கிங் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கும் அவங்க 2 பேருக்குமே வந்து தெரியுது இந்த மாதிரி ஹீரோ வந்து இறந்துட்டு அவனோட ஆரா வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்க ட்ரெஷர்ஸ் ஒரே இடத்துல குவிஞ்சிக்கிட்டு இருக்க. ஸோ இதை பார்க்குற எல்லாரும் வந்து அதையும் வந்து பார்த்துருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து நம்ம 7 ஸ்வாட் சொல்கிற அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல லூஃபைங் அவனோட ஆறாவும் அந்த மட் பீஸ்ட் அதனோட 2 ஆறாமே கலந்து வருது. அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மட் கிங் அட்டாக் பண்ணி வந்து சில்வர் பிளேடே இறந்துட்டாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ட்ரெஷர்ஸ் அந்த சுப்ரீம் ட்ரெஷர்ஸ் இருக்குது, அது எடுக்கலாமா வேணாங்கிறதா வந்து கேள்வியே. ஸோ ஒருத்தன் சொல்கிறான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெரோட ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெர் திருடுறது இங்கே பேன் பண்ணப்பட்டிருக்கு, இன்ஸ்டண்ட்டாக அந்த லேக் வந்து கொன்னுடும் அப்படின்ற விஷயத்தை அவனை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒருத்த மட்டும் இந்த ஐஸ் கிளானை சேர்ந்த ஒருத்த மட்டும் யோசிக்கிறான்.
அவனை ஏதோ வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிக்க. பட் வந்து யாரும் திருடக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு ஒருத்தனை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே அங்கே போகிறான். கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அவன் வந்து இறந்துட்டான். அந்த பொருட்களுக்கு இப்போ ஓனர் யாருமே இல்லை, அதனால அது எனக்கு தான், ஓனர் இல்லாத பொருள் யாரா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனும் போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விங்ஸை வந்து தொடுறான். பட் ஆனால் என்ன விஷயம், ஹீரோ இறந்து போகலை அப்படிங்கிற விஷயம் அந்த அரோரா லேக்கு தெரிஞ்சதுனால ஒரே அட்டாக்கு இன்ஸ்டண்ட்டாக அவனே பார்த்தீங்கன்னா கொன்றுச்சு. இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இன்னுமே சரியா ஷாக்கு. எப்படி அந்த ரூல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உயிரோடு, அதாவது ஹீரோ உயிரோடு இல்லைன்னா அவன் யாருன்னா அந்த பொருளை எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் எனக்கு புரியலன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அவன் கோர்றதுக்கு வரைக்கும் அவன் உயிரோடு வர முடியும் இல்லையா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவன் உடம்ப ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டு உள்ளேருந்து அசால்ட்டாக பார்த்தா வந்து வெளியே வந்து நிற்கிறான். வெளியே பார்த்தா அவன் விங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா வந்து அவன் டெலபோர்ட் பண்ணுறான். சுத்திகர் எல்லாரும் எப்படி ஆளே இல்லாத அந்த விங்ஸ் எப்படி பறக்குது, என்னடா நடக்குதுன்னு புரியாம ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தா அசால்ட்டாக பார்த்தா அவன் ஆர்மர் பார்த்தா வியர் பண்ணிருக்கேன். சுத்திகர் எல்லாருக்கும் வந்து அவன் உண்மையிலே உயிரோடு இருக்கானான்னு யோசிச்சிருக்கா. அந்த இடத்துக்கு ஐலாண்ட் லார்ட் டிராகன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வராரு. ஸோ லார்ட் டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே நின்றுக்கு எல்லாருமே கொடூரமான ஒரு ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா வந்து போடுறாரு. எல்லாரும் கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட்டாக தரையில் வந்து விழுக ஆரம்பிச்சிடாங்க. அவரும் சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட புத்தா ஐலாண்டோட கிட்ட நீங்கள் வந்து கொண்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஹெவன்லி மட் கிங், அந்த மட் பீஸ்ட் என்னதான் வந்து டைம் வெசல் மூலிமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அது எங்கே போனாலும் சாகிற வர எங்கள் செலஸ்டியல் காட் செட் அவனை வந்து வேட்டையாடும் அப்படின்னு கத்துறாரு பாருங்க. இந்த பக்கம் ஹீரோவா அந்த கதவை திறந்துட்டு வருவான் பாருங்க, சுத்திக்கிற எல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. இடத்துல இவன் இன்னும் சாவலையாடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து வருவான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐலாண்ட் டிராகன் வந்து இருப்பார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐலாண்ட் டிராகன் உங்களுக்கு வந்து என்னோட மரியாதை இல்லைன்னா அவரும் திரும்பி பார்த்து அடுத்த சைடு தான் சரி ஓகே அவன் வந்து அலைவா இருக்கான்னு தெரிஞ்சனால இவங்க எல்லாரும் விட்டுறாது. சுத்திக்கிறவனா எப்படா இது பாசிபிள், அவன் எப்படா உயிரோட வந்தான் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்க. இந்த பக்கம் 7 ஸ்வார்டு நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்து அவன் வந்து உயிரோட இருக்கான், நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஐலாண்ட் டிராகன் சொல்றாரு எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர் பிளட் என்னோட வந்து ஹெர், அதாவது புத்தா ஐலாண்டோட ஒரு ஹெர், அவனை யாராவது கொள்ளுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மரணம் தான் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாரையும் வந்து மிரட்டி விட்டு ஸோ எல்லாருமே இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் இன்ஸ்டன்ட் கொல்ல வந்தாலே அவனும் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முறைச்சு பார்த்துட்டு இவனை இங்கே கொள்றது கஷ்டம், கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவனை கொல்ல அப்படின்னு யோசிச்சிருக்க. ஹீரோ திரும்பி நோட் பண்ணிடான், ஓகே இவன் நமக்கு ஸ்கெட்ச் தான் போகிறேன். ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்க, அவனும் அங்கே வந்து போகிறான். அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஹீரோவோட 4th க்ளோன், அதாவது 3வது க்ளோன் நம்ம சொல்லலாம், அந்த ஒரு புது க்ளோன் வந்து உருவாக போகுது. அதனோட அப்பியரன்ஸை அடுத்த எபிசோடில் காமிப்பானுங்க. யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணிருக்கேங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. பாய் பாய் கைஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். BTS இன் இட்லிஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பாய் பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கம் போல் ஸ்க்ரீனில் இருக்கிற QR ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சில எடிட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு வந்து எடிட் பண்ண தெரியும் ப்ரோ அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஒன்று போடுறேன். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எடிட்டர்ஸ் வந்து நீட் இருக்குது. ஒரு பேசிக் தெரிஞ்சால் போதும், மீதி வந்து ட்ரைனிங் கொடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து எடிட் பண்ண வேலைகள் இருக்குது, பட் ஆள் தான் இல்லாமல் இருக்குது. ஓகே பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.